Hi, happy greetings. என்னுடைய நேம் வனிதா. என்னுடைய சன் எஸ் அஸ்வந்த் கிரேட் 2 படிக்கிறாங்க. நான் இன்னைக்கு ஸ்கூலுக்கு வந்து கிளாஸ் அப்சர்வேஷனுக்காக நான் வந்திருக்கேன். நான் வந்து கிரேட் 2ல 2 கிளாஸ் அப்சர்வ் பண்ணினேன். ஒன்று வந்து மேக்ஸ் கிளாஸ் திவ்யா மேம் வந்து எடுத்திருந்தாங்க. இன்னொன்று யோகா கிளாஸ் கோமதி மேம் எடுத்திருந்தாங்க. நான் மேக்ஸ் கிளாஸ்ல அப்சர்வ் பண்ணது என்னன்னு பார்த்தீங்கன்னா, அவங்க மேக்ஸ் சப்ஜெக்ட் ஸ்டார்ட் பண்ணதுல இருந்து ஐ திங்க் பேட்டர்ன் அண்ட் ஷேப்ஸ் எடுத்திருந்தாங்க டாபிக். ஸோ அவங்க ஸ்டார்ட் பண்ணதுல இருந்து அவங்க ஃப்ளோ சார்ட் டயக்ராம் ட்ரா பண்ணி அந்த பிள்ளைங்களுக்கு லைன்ஸ் டைப்ஸ் ஆஃப் லைன்ஸ் இது எல்லாமே வந்து எக்ஸ்பிளைன் பண்ணதுல இருந்து அண்ட் அது எக்ஸ்பிளைன் பண்ணதும் இல்லாம அதுக்கான எய்ட்ஸ் ஆப்ஜெக்ட்ஸ் ரியல் டைம் ஆப்ஜெக்ட்ஸ் எப்படி இருக்கும், ஸ்ட்ரைட் லைன் எப்படி இருக்கும், ஸ்லாண்டிங் லைன் எப்படி இருக்கும், கர்வ் எப்படி இருக்கும், ஸோ ரியல் டைம் ஆப்ஜெக்ட்ஸ் எல்லாமே ஷோ பண்ணி பிள்ளைங்களுக்கு கிளாஸ் எடுத்தது வந்து ரொம்ப இன்ட்ராக்டிவா இருந்தது. அண்ட் அட் த சேம் டைம் ஒரு போரிங்கா இல்லாம பசங்களும் வந்து அழகா அவங்க வந்து ஒரு பிளேவே மெத்தட் மாதிரி அவங்க என்ஜாய் பண்ணி கிளாஸ் அட்டன் பண்ணாங்க. பட் இதுக்கு இன் மிடில் வந்து எந்த ஒரு டீவியேஷனுமே குழந்தைங்க கிட்ட பார்க்க முடியல. அந்த அளவுக்கு வந்து அட்டென்டிவா இருந்தாங்க கிளாஸ்ல அண்ட் என்ஜாய் பண்ணியும் அட்டென்ட் பண்ணாங்க. இதுல ஹைலைட்டா சொல்லணும்னு பாத்தீங்கன்னா அட் த எண்ட் ஆஃப் த செஷன் அந்த டாபிக்கோடைய செஷன்ல ஸ்கோர் போர்டுன்னு சொல்லிட்டு ஒண்ணு வச்சிருந்தாங்க. ஸோ எந்த அளவுக்கு கிளாஸ் வந்து பசங்க அட்டென்டிவா அட்டன் பண்ணி அப்சர்வ் பண்ணியிருக்காங்கன்றது கொஷின்ஸ் ரைஸ் பண்ணி கிளாஸே வந்து ஒரு 3 ஏபிசி ரோ வைஸ் ஸ்பிளிட் பண்ணிட்டு அதுல வந்து கொஷின்ஸ் ஒவ்வொரு பிள்ளைங்ககிட்டயும் ரைஸ் பண்ணி அவங்களுக்கு ஸ்மைலிஸ் கொடுத்து ஸோ எல்லா இதுல நான் அப்சர்வ் பண்ணது என்னன்னா எந்த பிள்ளைங்களுமே வந்து ஆன்சர் பண்ணாமல எல்லாருமே கரெக்டா ஆன்சர் பண்ணிட்டாங்க. ஸோ இது எப்படி இருக்குன்னா இந்த ஸ்கோர் அட் த எண்ட் ஆஃப் த செஷன் ஸ்கோர்லாம் இந்த மாதிரி கொடுத்து அவங்களை வந்து என்கரேஜ் பண்ணும் பொழுது அவங்க நெக்ஸ்ட் செஷன் அண்ட் ஆல் த கிளாஸஸ் எல்லா கிளாஸஸுமே அவங்க எப்படி இருப்பாங்கன்னா அட்டென்டிவா ஓகே நெக்ஸ்ட் டைம் நம்ம இது எல்லாமே வந்து அப்சர்வ் பண்ணணும், மேம் சொல்றதெல்லாம் லிசன் பண்ணணும்ன்ற ஒரு இன்வால்மெண்டோட கிளாஸ்ல இருப்பாங்க. அண்ட் this is the first time like I'm sitting as a student in the classroom after a long time and இது வந்து ஒரு better opportunity and best opportunity for all the parents to observe our kids class. Thank you for giving this opportunity for Acharya. Thank you so much. செகண்ட் கிளாஸ் வந்து யோகா கிளாஸ் கோமதி மேம் எடுத்திருந்தாங்க. அந்த கிளாஸ்ல நான் அப்சர்வ் பண்ணது பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் அவங்க ரீகால் பண்ணிட்டாங்க. லாஸ்ட் செஷன் லாஸ்ட் கிளாஸஸ் எடுத்தது எல்லாமே ரீகால் பண்ணிட்டாங்க. ஜஸ்ட் அவங்க சொல்ற அந்த யோகாவுடைய ஆசனாஸுடைய நேம் சொல்லும் பொழுதே பசங்க வந்து குவிக்கா வந்து என்னென்ன ஆசனாஸ் என்னென்ன போஸ்டர்ஸ்னு அவங்க கரெக்டா பண்ணாங்க. கரெக்டா பண்ற குழந்தைங்களை என்கரேஜ் பண்ணும்பொழுது ஸோ கொஞ்சம் கஷ்டப்பட்டு டிஃபிகல்ட்டியா ஃபீல் பண்ற பிள்ளைங்களுக்கு எல்லா பிள்ளைங்களுக்கும் எல்லா போஸ்டர்ஸும் பெர்ஃபெக்டா வராது இல்லையா. ஸோ அந்த டிஃபிகல்ட்டியா ஃபீல் பண்ற குழந்தைங்களும் அந்த மோட்டிவேட் பண்ணி குழந்தைங்களை மோட்டிவேட் பண்ற மாதிரியான ஒரு ஆக்டிவிட்டிஸ் எல்லாம் பண்ணும்பொழுது அவங்களும் நாம நல்லா பண்ணணும், நாமளும் வந்து மேம் கிட்ட இருந்து கிரெடிட்ஸ் வாங்கணும் அப்படின்ற மாதிரி அவங்களும் ட்ரை பண்ணது எல்லாமே வந்து நல்லா இருந்தது. அண்ட் அட் த சேம் டைம் இது எல்லாமே ரீகால் பண்ணிட்டு தென் பசங்களை வந்து என்கரேஜ் பண்ணிட்டு தென் she has started new asanas and new postures and அவங்க சொல்றது மட்டும் இல்லாம அவங்களுமே வந்து செஞ்சு காமிச்சு இப்படி பண்ணணும். ஸோ ஒவ்வொரு ஆசனாஸ்க்கும் ஒவ்வொரு போஸ்டர் நேம் ஒவ்வொரு போஸ் நேம் வந்து அவங்க கேமல் போஸ் அந்த மாதிரிலாம் சொல்லும்போது குவிக்கா ஈஸியா அவங்க ஐடென்டிஃபை பண்ணி இதுதான் போஸ்ன்னு குவிக்கா அவங்க கத்துக்கிறாங்க. ஸோ இங்க நான் அப்சர்வ் பண்ண வரைக்கும் not only class subjects, they are doing some physical activities which is helpful for all the students. It will improve both knowledge and physics in a good manner. So இது நான் எல்லாமே அப்சர்வ் பண்ணது. Thanks for providing all those things to our kids. Thank you so much.